படும்பாட்டை கூட அற்புதமாக பேசிவிடலாம். பண்பாட்டை பேசுவது கொஞ்சம் சிலுவைப்பாடு. அதையும் சுவையாக கேட்க வந்திருப்பவர்களினுடைய நெஞ்சம் மகிழத் தகுந்த வகையிலே பேச வேண்டுமென்றால் ருக்மிணி பட்டென்று படும்பாட்டை பதிவு செய்து பட்டிமன்றத்தை விரைந்து முடிப்பதற்கான சூழலை உருவாக்கி தர வேண்டும். அப்படி என்றால் தான் நீ ருக்மிணி என்று சொல்லி ருக்மிணியை பேச அழைக்கிறேன். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் அந்த குரல் எடுத்து கூவாய் கருங்குயிலே என்று பாடிய பாவேந்தன் பாரதிதாசனுக்கு நடுத்த வணக்கம். பாவேந்தர் பெயரால் மன்றம் அமைத்து கவுந்தப்பாடி என்னும் நகரில் தமிழ் வளர்க்கும் தமிழை நிமிர்த்தும் பாடியாக ஆக்கி காட்டிருக்கின்ற பாவேந்தர் பைந்தமிழ் பாசறையின் தோழர்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கம். மிக திரளாக கூடியிருந்து அம்மனை ஒரு பக்கம் தரிசித்து தமிழை ஒரு பக்கம் செவியால் வாங்கி உள்ளே தன் உள்ளத்துள்ளே உணர்வாக ஊற்றிக் கொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் மிகச் சிறந்த பட்டிமன்றத்திற்கு நீதிபதி பொறுப்பினை ஏற்று நல்ல தீர்ப்பினை வழங்க வந்திருக்கின்ற நாடறிந்த நற்றமிழ் பெருந்தகை எங்களின் சிந்தனை பெட்டகம் செந்தமிழ் ஊற்று தமிழ் குற்றால அருவி நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத்தன் அவர்களுக்கும் மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் இந்த நாட்டின் வருங்கால தூண்களாக விளங்க இருக்கும் இளைஞர் திருக்கூட்டத்திற்கும் என் வணக்கத்தை சொல்லி என் தலைப்பிற்குள் நுழைகின்றேன். நீதிபதி அவர்களே, எதிரணி தலைவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது நேரம் எவ்வளவு கொடுப்பீர்கள் என்று நான் கேட்டேன் என்று நீங்கள் அவைக்கு சொன்னீர்கள். இப்பொழுது தெரிகிறதா நான் எதற்காக கேட்டேன் என்று? எதிர்கட்சிக்காரர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு தரப்படாமல் அவர்களுடைய நேரத்தை குறைத்து விடுவீர்கள் என்பதற்காகத்தான் நான் அப்படி கேட்டேன். உங்களை யாரு எதிர்கட்சி என்பது உங்களை ஆளுங்க? அவங்களுக்கு நாங்க எதிர்கட்சி, எங்களுக்கு அவங்க எதிர்கட்சி, அவ்வளவுதான். நீங்க சபாநாயகரால உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் எதிர்கட்சி நான் எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப அருமையா ரெண்டு பேர் வந்து பேசியிருக்காங்க. பண்பாட்டை இலக்கியங்கள் பேச வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. எங்களை குறை சொன்னாங்க, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கீங்களா? எங்க பார்த்தாலும் வறுமை, முதிர்கண்ணிகளோட பாட்டு, எங்க பார்த்தாலும் இதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களேன்னு எதிரணி தலைவர் கேட்டார். சகோதரி வந்து பேசினார்கள், காலம் முழுக்க பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, இலக்கியங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றது, பிரச்சனை தீர்ந்ததா என்று அவர் ஒரு கேள்வி கேட்டார். இரண்டு பேருக்கும் நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். எந்த இலக்கியங்கள் பண்பாட்டை சொல்லவில்லை? நீங்கள் தொடங்கிய தொல்காப்பியர் முதல் இன்று இருக்கின்ற அறிவுமதி வரை அத்தனை பேரும் பண்பாட்டை பாடி இருக்கின்றார்கள். புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை என்று வள்ளுவன் சொன்னான். நீங்கள் நாகர்கோவில் பெண் கணவனை வெட்டிய செய்தியை சொன்னீர்கள். எங்கே போனது உங்கள் பண்பாடு? காலம் முழுக்க பண்பாட்டை சொல்லிக் கொண்டுதானே இருக்கின்றார்கள், ஏன் கடைபிடிக்கவில்லை? கடைபிடிக்காதனால தான் இந்த பாடம். பிரச்சனைகளை சொல்லிட்டே தான் இருக்காங்களா, ஆனா பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்குமா? பண்பாட்டை தான் சொல்லணும், பண்பாட்டை கடைபிடிக்காதனால தான் இந்த பாடுன்னு சகோதரி சொன்னாங்க. இல்ல பிறன்மனை நோக்கா பேராண்மை வேண்டும் வள்ளுவன் சொன்னானே, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு அரசியல்ல சொன்னார் அண்ணா. இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்கார பெண்ணுக்கும் அழகாகுது நிமிந்து பாக்குற காலமா இருக்கே. கல்யாணமான பெண்ணை கூட என்ன எங்க போச்சு பண்பாடுன்னு கேக்குறேன். என்னமா பேசிட்டு இருக்கீங்க? வறுமையை பத்தி பாடுறோமா பேசுறோமா? பேசித்தான் ஆகணும். நீங்க பண்பாட்டை பத்தி பேசிக் கொண்டிருந்த காலத்தில் தான் இலக்கியவாதிகள் ஒரு புதிய சிந்தனையை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னான் வள்ளுவன். சாதி இரண்டொழிய வேறில்லை என்று சொன்னாள் அவ்வை. பறச்சியாவதேதடா பணத்தியாவதேதடா இறைச்சி தோல் எலும்பினும் இலக்கமிட்டு இருக்குதோ என்று சொன்னான் சிவவாக்கியர். சாதிகள் இல்லையடி பாப்பா என்றான் பாரதி. இருட்டவையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே என்று கேட்டான் பாவேந்தன். இப்படி இத்தனை பேரும் கேட்ட பிறகுதான் இன்றைக்கு நாள் வருணம் படைத்து அதில் தம்மை மேல் வருணம் என்று சொல்லி நம்மை கால் வருணமாக்கிய நூல் வருண கூட்டத்தின் கொட்டம் ஒடுங்கி. என்ன பேசிட்டு இருக்கீங்க? படும்பாட்டை பத்தி பேச ஆரம்பிச்ச பிறகுதான் இன்னைக்கு இத்தனை பிற்படுத்தப்பட்ட மக்களும் மேடையில உட்கார்ந்துட்டு இருக்கோங்கிறத மறந்துட்டு
பேசக்கூடாது. அதைத்தான் கவிஞர் அறிவுமதி சொன்னான். எல்லோருக்கும் விபத்து மயிர் இழையில், தமிழர்களுக்கு மட்டும் விபத்து நூல் இழையில் என்றான். தாலாட்ட பாடினாங்க, உறவு முறைகளை சொல்லி கொடுத்தாங்களா? எதுக்குமா வீட்டுல இருக்கிற உறவு முறையை சொல்லி கொடுக்கணும்? அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலே. இன்னைக்கு அத்தை எங்க இருக்கா, மாமன் எங்க இருக்கா? 2 பேர், நாம் இருவர் நமக்கு இருவர், நாமே இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர்னு வரப்போற நிலைமை. இப்ப என்னத்துக்கு அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ செண்டால, மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டால? நாடு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. என்ன சிகரெட்டுக்கு நெருப்பு கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா நீங்க? அவசர தாலாட்டு என்று ஒரு தாலாட்டை எங்கள் கவிஞன் சொல்லுகின்றான். பெண்கள் வேலைக்கு வந்து போற பெண்கள், உமா மகேஸ்வரி வேலைக்கு செல்கிறார், ருக்மணி பன்னீர்செல்வம் வேலைக்கு செல்கிறார், உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரிகளில் எத்தனையோ பேர் வேலைக்கு போகின்ற பெண்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வேலைக்கு பெண்களை அனுப்பிவிட்டு இன்று இரவு உணவும் சமைத்து குழந்தைகளை பார்த்து கொள்ளட்டும் என்று இத்தனை ஆண்களும் இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் சொல்லுகின்றோம் எங்கள் பாட்டை. அத்தை அடிச்சால அரளிப்பு செண்டால இல்ல, சோலைக்கு பிறந்தவளே சுத்தமுள்ள தாமரையே வேலைக்கு போகின்ற வெண்ணிலவே கண்ணுறங்கு. அலுவலகம் விட்டு அம்மா வரும் வரைக்கும் கேசட்டில் தாலாட்டு கேட்டபடி நீ உறங்கு. 9 மணி ஆனால் உன்னம்மா சொந்தம் இல்லை, 9:30க்கு உன்னப்பா சொந்தம் இல்லை. ஆயாவும் தொலைக்காட்சி அசதியிலே தூங்கிவிட்டால் தூக்கத்தை தவிர துணைக்கு வர யாரும் இல்லை. 20ஆம் நூற்றாண்டில் என் கருவில் வந்தவளே இதுதான் கதி என்று இன்னமுதே கண்ணுறங்கு. தூரத்தில் இருந்தாலும் தூயவளே உன் தொட்டில் ஓரத்தில் என் நினைவு ஓடி வரும். பேருந்தில் ஏறி பிதுங்குகின்ற வேளையிலும், எடை கொஞ்சம் இழந்து இறங்குகின்ற வேளையிலும், கோப்புக்குள் மூழ்கி குடியிருக்கும் வேளையிலும் பூவாய் உனது முகம் புறப்பட்டு வரும் கண்ணே. தந்தை வந்து கொஞ்சுவதாய், தாய்மடியில் துஞ்சுவதாய், கண்ணான கண்மணியே கனவு கண்டு நீ உறங்கு. முட்டிப்பால் குறையவில்லை, பொம்மைக்கும் பஞ்சம் இல்லை, தாய்ப்பாலும் தாயுமின்றி தங்கமே உனக்கு என்ன குறை? மாலையிலே ஓடி வந்து மல்லிகையே உனை அணைத்தால் சுரக்காத மார்பும் சுரக்குமடி கண்ணுறங்கு. தாலாட்டு பாட்டில் தளிரேணி தூங்கிவிட்டால் என்னை கொஞ்சி பேசிட கொண்டவர்க்கு ஆசை வரும். உறவுக்கு தடையாக ஓவென்று அலராமல் இரவுக்கு மிச்சமைத்து இப்போது நீ உறங்கு. தாய் என்று காட்டுதற்கும் தழுவி எடுப்பதற்கும் தாய்ப்பால் கொடுப்பதற்கும் ஞாயிற்றுக்கிழமை வரும் நல்லவளே கண்ணுறங்கு. படும்பாடுதான் இதுமா. இது இன்னைய தேவை. இன்னைக்கு பட்டுக்கிட்டு இருக்கிற அவசரத்தை சொல்லணும்ல. அலுவலக கழிப்பறைக்குள் நுழைந்து பீச்சி அடிக்கப்படும் பாலில் தெரிக்கிறது பசியை தின்றாலரும் குழந்தையின் அழுகுரல். பெண் குழந்தைங்களை பிறக்கவே விட மாட்டேங்கிறாங்க. என்ன சமூகம் இது இல்லையா? பெண்களை பத்தி எவ்வளவு உயர்வா பேசினா, பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டின் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்று சொன்னான் எங்கள் பாவேந்தன். பெண்ணை பிறக்கிறதுக்கே விடலையா? அள்ளி பால் ஊட்டுவாய் என்றிருந்தேன், அம்மா நீ அள்ளி பால் ஊட்டுவாய் என்றிருந்தேன், கள்ளிப்பாலை ஊட்டுகின்றாயே. கல் நெஞ்சும் கரையுமே மழலை என் முகம் பார்த்தால் சொல் தாயே, நெல்தானா கிடைத்தது என் நெஞ்சை நிறைப்பதற்கு. பட்டுக்கிட்டு இருக்கும் அவஸ்தை. வறுமையை பத்தி பேசுறோமா? பேச மாட்டோமா? கொஞ்சம் கழிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பாருங்க, எத்தனை கூட்டம், எத்தனை மக்கள் வெறும் துணிய புடவைய கூரையா மாத்தி படுத்துக்கிட்டு இருக்காங்க. பாதையோரத்தை பாயாக்கி பால் நிலவை விளக்காக்கி இருகைகள் தலைக்கு அணையாய் ஈரத்துண்டு வயிற்றுக்கு அணையாய் போட்டுக்கொண்டு வாழும் மக்கள் இந்த மண்ணிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 61வது சுதந்திர தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். படும்பாட்ட பேச வேணாவா? என்னமா பேசுறீங்க? என் வீடு பற்றி எரியட்டும். யார் சொல்லுவாங்க? என் வீடு, எதிர் வீட்டுக்காரன் வீடு வேணா எரியட்டும் சொல்ற மக்கள் நாம. என் வீடு பற்றி எரியட்டும், அப்போதாவது என் வீட்டில் அடுப்பெரியட்டும். அவ்வளவு வறுமையா? காக்கா இழப்பார கருவேல மரம் இருக்கு இல்லையா? காக்கா இழப்பார கருவேல மரம் இருக்கு, என் மக்கள் இழப்பார மண்குடிச நிழல் இருக்கா? கொக்கு பசியார கொக்குளத்து மீன் இருக்கு, என் மக்க பசியார மக்கி போன நெல் இருக்கான்னு பாடிட்டு இருக்கோம். என்ன வறுமை தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? லஞ்சம் வாங்கினேன் என்று கைது செய்தார்கள், லஞ்சம் வாங்கினேன் என்று கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன் விட்டு விட்டார்கள். அதனாலதான் அலுவலகத்தில் எழுதி வச்சிருக்கான், கதவுல பிடியில தள்ளு, உள்பக்கம் இழுன்னு எழுதி வச்சிருப்பான். தள்ளு இழு. சில இடங்கள்ல இருபுறமும் தள்ளு, வாசல்லையும் கொடுக்கணும் உள்ளேயும் கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லையா? வாசல்லையும் கொடுக்கணும் உள்ளேயும் கொடுக்கணும். மனுநீதி சோழன் வாழ்ந்த நாடு. தேர்காலிலே பசுவின் கன்றை கொன்றுவிட்டு
மாறிவிடப் போகின்றோம். நீதி கேட்டு வாசலுக்கு வந்தால் மடியில் இருக்கும் பாலையும் கறந்து கொண்டல்லவா உள்ளே அனுப்புகிறார்கள். இது படும்பாடு. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ராவணனை பத்தியும் பேசிட்டு இருந்தா ஒரு பலனும் இல்ல. பேருந்து நிலைய பைத்தியக்காரிய போய் பாருங்க. ஏமாற்றப்பட்டது தெரிந்ததால் பைத்தியமானால் ஒருத்தன் ஏமாத்திட்டாயா, அதனால பைத்தியமாயி பஸ் ஸ்டாண்டா அலைஞ்சிட்டு இருக்கா. ஏமாற்றப்பட்டது தெரிந்ததால் பைத்தியமானால் ஒருவனால், பைத்தியம் என்று தெரிந்ததால் ஏமாற்றப்படுகிறாள் பலரால்.